இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்துல பல 100 ஏக்கர் நிலங்கள் பள்ளிவாசலுக்கும் தர்காவுக்கும் சொந்தமான நிலங்கள் இருக்குது. இதை அரசியல் சார்ந்த ஒரு சிலர்களும் வசதி படைத்தவர்களும் ஆக்கிரமிப்பு செய்து வைத்து உள்ளதால முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவச வீடுகள் கட்டுவதற்கும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கும், அப்படி அடுக்குமாடி குடியிருப்புகள் அரசால் கட்டப்பட்டால் ஏழை முஸ்லிம் மக்களுக்கு அந்த அடுக்குமாடி வீடுகளை ஒதுக்கீடு செய்வதற்கான ஒரு விண்ணப்பத்தை முஸ்லிம் சமுதாய மக்களிடமிருந்து பெற்றார். இந்த மாதிரி அவங்களுடைய தர்கா மூலியமா விண்ணப்ப படிவம் அடிக்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டு இந்த அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. இதுல ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் எங்களுக்கு வீடு இல்லைங்க, எங்களுக்கு அடுக்குமாடி வீடு அரசாங்கத்திட்ட சொல்லி வாங்கி கொடுங்கன்றாங்க. இவர் அந்த அப்ளிகேஷன் வாங்கி போய் நேற்று தினம் முதலமைச்சரிடம் ஒப்படைக்கிறோம். இந்த மாதிரி வீடு இல்லா முஸ்லிம் மக்களுக்கு அடுக்குமாடி வீடு எங்கெங்க கட்டுறீங்களோ அங்க கொடுங்க, பள்ளிவாசல் தர்கால காலியாகிற இடத்துல அரசு மூலியமா அடுக்குமாடி வீடு கட்டி இதை கொடுங்கன்றாரு. அப்போ இது சம்பந்தமா திமுகவை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு முதலமைச்சரிடமோ மாவட்ட ஆட்சியரிடமோ ஒரு பொய் புகார் கொடுத்து இந்த அப்ளிகேஷனை நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட கலெக்டர் இவரை கூட்டு எச்சரிக்கை செய்து அனுப்புறாரு.